ஒரு உருளைக்கிழங்கு சேர்த்து காலை மாலை ஈஸியாக புதுசாக இந்த டிஃபன் செய்து பாருங்கள். அதுக்கு ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு வேக வச்சு தோல் உரித்து இது மாதிரி கேட்டில் துருவி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதை செய்யறதுக்கு ஒரு ஃப்ரை பேனில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கங்க. நெய் சூடானது 5-6 பூண்டு 3 பச்சை மிளகா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கங்க. கூடவே 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்து பொரிஞ்சதும் 1/2 கப் அளவுக்கு தண்ணீர் ஊற்றி கொதி வந்ததும் உப்பு 1 டீஸ்பூன் சில்லி ஃப்ளக்ஸ் சேர்த்து கூடவே 1 கப் அளவுக்கு வறுக்காத ரவையை சேர்த்து நல்லா கலந்து மூடிடுங்க. அப்படியே ஒரு 2 நிமிஷம் மூடி இருக்கட்டும். இப்போ இதுக்கு வேண்டிய சைடிஷ் ரெடி பண்ணுறதுக்கு 1 கப் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான தயிரில் கேரட் வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துட்டு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணி ஊற்றி கலந்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ரவை நல்லா ஆறின பிறகு பிசைஞ்சிட்டு இதோட துருவி வச்ச உருளைக்கிழங்கு கொத்தமல்லி இலைகளும் சேர்த்து நல்லா கலந்து இன்னொரு முறை பிசைஞ்சு சப்பாத்தி உருண்டை சைஸுக்கு உருண்டை எடுத்து கோதுமை மாவில் பெரட்டி எடுத்து வச்சு நல்லா மெலிசா தேய்ச்சிட்டு இது மாதிரி டிஃபன் பாக்ஸ் மேல் முடிந்தோன்னா அதெல்லாம் ரவுண்டாக கட் பண்ணி எடுத்து தவாவில் போட்டு சுட்டு எடுத்துக்கங்க. இதே மாதிரி மீதமுள்ளதையும் தேய்ச்சி கட் பண்ணி எடுத்து சுட்டு எடுத்திங்கன்னா நல்ல சாஃப்டான மிருதுவான பராட்டா ரெடி ஆகிடும். இது கூட நம்ம ரெடி பண்ண சைடிஷோடு தொட்டு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக அருமையாக இருக்கும்.